வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். மேல்நிலை தேர்விலே, அரசு தேர்விலே தோல்வியுறுகிற மாணவர்கள் துவண்டு போய்விடக்கூடாது என்று பல தன்னம்பிக்கை உரைகளை சொல்லுவதற்கு பல இடங்களுக்கு நான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் கூட 10th ஃபெயில் ஆகி அட்டம்ப்ட்டு வர பையனை அட்டம்ப்ட்டு சார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலத்தில் ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆனாலும் எல்லா பாடத்தையும் திருப்பி எழுதணுங்கிற முறை இருந்துச்சு. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் இல்லை அந்த பாடத்தை மட்டும் எழுதினா போதுங்கிற ஒரு முறையை கொண்டு வந்து பலருடைய வாழ்க்கையில வெளிச்சம் தந்தார். ஏன்னா சில மாணவர்கள் சில பாடங்களில் சிறந்து இருப்பாங்க, ஒரு சில பாடம் வராது. அந்த வராததுனாலேயே அவன் ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படிங்கிறது சொல்லிடக்கூடாது. கணித மேதை ராமானுஜம் எவ்வளோ பெரிய ஆள், அவர் கணிதத்தில் டாப், ஆனால் அவர் இங்கிலீஷில் ஃபெயில். கும்பகோணத்தில் FA படிக்க கல்லூரியில் சேர்றாரு. கணிதத்தில் சிறந்த மார்க், இங்கிலீஷில் முதல் தடவை எழுதுறாரு ஃபெயிலு, 2வது தடவை ஃபெயிலார், 3வது தடவை 3 மார்க்கில் ஃபெயிலு. உடனே அவர் போய் துறைமுகத்தில் ஒரு குமஸ்தா வேலைக்கு சேர்றாரு. ஆனால் அதோடு நிறுத்திடல. அவர் செஞ்சது என்னென்னா, நம்ம அவ்வளோதான், நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், மேக்ஸில் ஃபெயில் இல்லை, எதிர்க்கிற நூலகத்தில் போய் நிறைய புத்தகங்களை படிக்கிறார். அப்படி படிக்கிறப்போ உலக புகழ்பெற்ற கணித பேராசிரியர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் GH ஹார்டி ஒரு கணித புதிர் அந்த ஒரு புத்தகத்தில் போட்டிருக்கார். இவர் அந்த புதிருக்கு விடை எழுதி அனுப்புகிறார். அதை பார்த்த அந்த பேராசிரியர் அதிர்ந்து போயிட்டார். அவருக்கு எழுதுகிறார், இது வரைக்கும் உலகத்துலேருந்து பல பேர் இந்த கணிதத்துக்கு ஆன்சர் எழுதுகிறாங்க, நீ மட்டும் தான் நீட்டி முழக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக எழுதியிருக்கிற. கூடயே ஒரு லெட்டர் வச்சு அனுப்பிச்சிருக்காரா கணித மேதை ராமானுஜன். இந்த லெட்டரை படிக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியராக இருப்பேன்னு நான் நினச்சேன். இந்த லெட்டரை படித்த பிறகு தான் நீ சாதாரணமாக ஒரு துறைமுகத்தில் கடைநிலை ஊழியராக இருக்கிற நான் அதிர்ந்து போய் அன்னைக்கு இருந்த ஆங்கில அரசாங்கத்துக்கும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் எழுதினார் தெரியுமா? சென்னை பல்கலைக்கழகத்துக்கு உங்கள் பல்கலைக்கழகத்துக்கு எதிர ஒரு ஹார்பர் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கணித நிபுணர் இருக்காயான்னு அவர் அங்கேருந்து லெட்டர் எழுதி, அது இல்லாமல் லண்டன்லேருந்து போன வேறொரு பேராசிரியரை நீங்கள் போய் கட்டாயம் அந்த ராமானுஜத்தை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அந்த ராமானுஜத்தை மீண்டும் லண்டனுக்கு அழைத்து அவரை அழைச்சப்போ அவரை பார்த்துட்டு எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம். ஆனால் அங்கே போய் அவருடைய கணித அறிவை பார்த்துட்டு அங்கே இருக்கிற நிபுணர்கள் எல்லாம் கூடி தேர்வே எழுதாமல் இவருக்கு பட்டம் கொடுக்க வேண்டும், அவ்வளவு அறிவாளின்னு சொன்னாங்களாம். யார்? ஆங்கிலத்தில் ஃபெயிலான ராமானுஜம். எனவே ஒரு பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டா அல்லது 2 பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டா உடனே சின்ன சின்ன வெளிச்சத்தில் ஃபெயில் ஆகிற பசங்களெல்லாம் இவர் ரொம்ப ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு. பாஸ் பண்ணணும், ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, ஒரு குறை இருக்கிறது சொன்னால் இன்னொரு நிறை இருக்கும். எனவே இந்த குறையை பார்த்து கொண்டே வாழ்க்கையை நாம் வீணடித்து விடக்கூடாது. ஒரு பாடத்தில் தோற்பது என்பது தோல்வி அல்ல, இன்னும் அந்த பாடத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல இல்லை, சில மார்க் ஷீட்டெல்லாம் பார்ப்பேன் அட்மிஷன் போடும்போது, எல்லா பாடத்திலும் நல்லா இருக்கும், ஒரு பாடத்தில் குறைஞ்சி வைப்பான், அப்படியே கவலையாக வந்து நிற்பான். நான் அவனை சொன்ன பார்த்து கவலைப்படாது. அப்படிப்பட்ட மாணவர்களை சேர்த்து ஊக்குவிக்க வேண்டும். எனவே ராமானுஜனத்தை ஒரு ரோல் மாடலாக வச்சுங்க. கணிதத்தில் சிறந்தவர் தான், ஆங்கிலத்தில் தோற்றவர், உலக புகழ்த்து பெற்றவர். உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய அறிவை மெச்சி அவருக்கு பட்டம் கொடுத்தார்கள். நமக்கு அவருடைய அருமை தெரியல, எங்கேயோ இருக்கிறவர் ஆங்கில அரசுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் கடிதம் எழுதினார், வரலாற்று குறிப்பு இருக்கிறது. எனவே ஒரு பாடத்தில் தோல்வி என்பது தோல்வி அல்ல, ஏதோ ஒரு இடத்தில் நாம் குறைந்திருக்கிறோம், அதையும் நிறைவு செய்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்கவும்.